கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நிறைய போதனைகளை அவர் நமக்கு போதித்து போயிருக்கிறார். ஆனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போய் பிதாவின் இடத்திலிருந்து ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த தேற்றரவாளன் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருப்பார். இப்போ எதுக்காக தேற்றரவாளன் வரணும், அவரு வர்றதுனால என்ன பிரயோஜனம், அதுதான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு அப்படின்னு கூட நம்முடைய இருதயம் சிந்திக்க தோணும். இங்க பாருங்க, இந்த ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற போது, நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு திறந்து கொடுக்கிற போது, அவர் நமக்குள்ள வாசம் செய்தவராய் நம்மை வழி நடத்துகிற ஒருவராய் நமக்குள்ள இருப்பார். சரி, அவர் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நமக்கு பிரயோஜனம்? அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல வாசமாய் இருப்பதினாலே நமக்கு என்ன பயன்? எதனால இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு வாஞ்சை உள்ளவராய் இருந்தாரு? எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து எதுக்காக அப்படி ஒரு வாஞ்சை உள்ளவராய் இருந்தாரு? நம்ம எல்லாருக்காக ஏன் அப்படி ஒரு ஆவியானவரை பிதாவின் இடத்திலிருந்து அவர் அனுப்பி வச்சாரு அப்படின்னா, இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரயோஜனத்திற்கென்று ஆவியானவரை இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலிருந்து நமக்காக அனுப்பி இருக்கிறார். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு இங்க சொல்றாரு பாருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்திருக்கிறான், ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆவியானவரினால் நாம் வழிநடத்தப்படுவோம் என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையும், எல்லா செயல்களையும், எல்லா சிந்தனைகளையும், எல்லா மனிதர்களையும் ஆராய்ந்து அவனுக்குள்ள என்ன இருக்கு, அவன் எதுக்காக நம்ம இடத்துல பழகுறான், அவன் எதுக்காக நம்ம இடத்துல இவ்வளவு ரொம்ப பாசத்தோட பேசுறான், இந்த காரியம் நமக்கு என்னத்தை செய்யும், இதன் நாம் செய்கிற முயற்சியினால நமக்கு என்ன பயன் கிடைக்கும், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே எதனால, நம்ம ஒரு பெண்ணை திருமணம் பண்ண போறோமே அந்த பெண் எப்படிப்பட்டவள், அல்லது ஒரு பெண் ஆவியானவனை பெற்றிருக்கிற பெண் நாம ஒரு கணவனை பெற்றுக்கொள்ள போகிறோம், திருமணம் பண்ண போறோம், அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய நிலை, சூழ்நிலை, பழக்க வழக்கம் என்ன, இதையெல்லாம் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். எவ்வளவு பிரயோஜனம் உள்ள விஷயம் பார்த்தீங்களா? அப்ப மற்றவர்கள் பார்த்து எப்படி இந்த ஆளு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான், எப்படி இவனுக்குள்ள எல்லாம் தெரியுது அப்படின்னு நம்மை குறித்து அவங்களால நிதானிக்க முடியாது, அவங்களால ஆராய்ந்து பார்க்க முடியாது. அப்படி ஆராய்ந்து அறிஞ்சு தேடி பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரேயானால், ஒருவனை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாரேயானால், அவன் இந்த பூமியில நடக்கிற சகல விஷயத்தையும் ஆராய்ந்து நிதானித்து அறிந்து கொள்ளுகிறவனா இருக்கும். அப்ப நாம எல்லோருமே எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அப்ப அவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து நம்ம இடம் கொடுக்கணும். மற்றவர்கள் நம்மை அறிந்து கொள்ள மாட்டாங்க, மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள முடியாது, மற்றவர்களுக்கு நாம் ஒரு புரியாத புதிராக இருப்போம்.
அது அப்படியே இருக்கட்டும். ஆனா நாம என்ன செய்யணும்னா, நம்முடைய இருதயத்தை திறந்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறப்ப நிச்சயமாகவே நாம் மற்றவர்களுக்கு புரியாத புதிராகவும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறவர்களாகவும் நாம இருப்போம். நம்முடைய வாழ்க்கை செம்மையான பாதையிலே பயணிக்கும். நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்லுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. நீர் உம்முடைய திருக்குமரன் மூலியமாக எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீர் அனுப்பி கொடுத்து, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை திறந்து அவருக்கு இடம் கொடுத்து, அவரால் வழிநடத்தப்படுகிற போது மற்றவர்களுக்கு நாங்கள் புரியாத புதிராக இருந்தாலும், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் நிதானித்து அறிந்து ஆராய்ந்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு ஞானமாய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிற அந்த வழிநடத்துதலின்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிதானமாய் ஆராய்ந்து அறிந்து நடக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் நன்றியுள்ள இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.